கள்ள தீர்க்கதரிசி சொல்லி குட்டிகள். இது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபையில் இருக்கும். ஒரு ப்ராஃபட் வந்துட்டு போனார்னா இது மாறிடும். நிறைய லேடிஸ் எஸ்பெஷலி சர்ச்சஸில் இந்த தரிசனம் பார்க்குறேன், இந்த இதை பார்க்குறேன். ஒரு முறை அப்படி தான் ஒரு தாயார் அவங்களோட பிள்ளைங்களை வந்து நம்ம கண்டிக்கும் பொழுது நான் அப்போவே நினச்சேன் பாஸ், அப்போவே ஆண்டுகிட்ட வெளிப்படுத்தினார். ஏன் நீங்கள் அப்போவே கரெக்ட் பண்ணலன்னு கேட்டேன். அதான் நான் ஊழுக்கு பண்ணிட்டேன். கர்த்தர் எவங்கிட்ட சொன்னா, யாருக்கிட்ட சொன்னா கீழ்ப்படினோ அவங்ககிட்ட தான் கர்த்தர் பேசுவார். சொல்லி கேட்காதவங்கிட்ட கர்த்தர் பேச மாட்டார். புரியுதா? Why should God waste his time talking to a person who will never obey him? நிறைய பேர் இருப்பாங்க, பாஸ்டர் நான் ஜெபிச்ச ஆண்டை வெளிப்படுத்துறேன். இங்கேருந்து போய்ட்டு ஒரு சிஸ்டர் பார்ப்பாங்க, அவங்க நல்ல ஜெபத்தில் அழுந்திருந்தாங்கன்னா ஆண்டை என்கிட்ட உங்களை காமிச்சாரு. ஏன் காமிச்சாரு தெரியுமா? சர்ச் சர்வீஸில் நீ கண்ணை மூடல, கண்ணை மூடி நீ ஜெபிச்சிருந்தா நீ ஆண்டரை பார்த்துருப்ப. நீ தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறிய. அப்போ எது அழுதுன்னு பார்த்துட்டு நேரம் அங்கே போய்ட்டு ஆண்டர் உங்களை என்கிட்ட காமிச்சாரு. என்ன காமிச்சாரு? நீங்கள் பயங்கரமான போராட்டத்தை கடந்து போறீங்க. எல்லாம் தான் கடந்து போயிட்டு இருக்கிறோம். உங்கள் இறுதியெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. எல்லாத்தையும் உடைக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு வகையில். என்ன வித்தியாசமாக இருக்குங்க? ஆனால் உங்களுக்காக ஆண்டு நீ ஜெபிக்க சொன்னார். நீயே ஒரு பேஷண்ட், உனக்கு ஒரு டாக்டர் தேவை, நீ இன்னொரு பேஷண்ட்க்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறியா? ஹவு கம் காட் பிரேக் த சிஸ்டம்? ஹவு? ஆண்டர் தான் சபைக்குன்னு போதுகர் தலைவர் வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நேராக உங்கள்கிட்ட பேசுவாரா? உங்கள்கிட்ட உங்களை பற்றி பேசுவார், உங்கள் குடும்பத்தை பற்றி பேசுவார், பிறர் ஆண்டவரை அறியாத ஆடு பேசுவார். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் சபையில் இருக்க மற்ற விசுவாசியை குறித்து உங்கள்கிட்ட பேசுவாரா? பேச மாட்டார். எப்படி நீங்கள் எப்படி ஒரு ஸ்டெப்பில் வர முடியும்? ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க ஏதாவது சொல்லணும்னு நினச்சா நான் தரிசனத்தை பார்த்தேன், நான் சொற்பனத்தில் பார்த்தேன், நான் தரிசனத்தை பார்த்தேன், சொற்பனத்தை பார்த்தேன், இது ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். சொற்பனத்தில் பேரை யூஸ் பண்ணிக்குவாங்க. I passed through all these things. அந்த சொற்பனங்கள் தரிசனங்கள் இதெல்லாம் கேட்டு 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 நம்மள அறியாம நமக்கு ஆண்டவர் மேல ஒரு விருப்பம் வந்துடும். Then I realized it is not the voice of God. Spirit of manipulation. பொய் சொல்லுகிற ஒரு காரியம். அவங்களோட காரியத்தை சாதிக்கிறதுக்காக சொற்பனங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது வேணா சொற்பனை சொன்னா கனவு கண்டேன் நான் யோசிப்பேன், நானும் தான் தூங்குறேன், எனக்கு தூக்க கனவே வர மாட்டேது. என் பிரெயின் ஓப்பனாக தான் இருக்குது எப்போதுமே. பைபிளில் தானியல் கூட அந்த அளவுக்கு சொற்பனத்தை பார்த்துருக்க மாட்டான். தானியல் கூட அந்த அளவுக்கு, யோசிப்பு கூட சொல்லுவான், அப்பா நீ என்னையே மிஞ்சிட்டேன்னுவான். ஏன்னா அவனுக்கு என்ன பேர் தெரியுமா? சொற்பனக்காரன், ட்ரீமர். நீங்க என்னையே மிஞ்சிட்டீங்கன்னுவான். ஸோ they use this most of the time, even family members are இருக்கட்டும், church members are இருக்கட்டும், they use dreams to convey their message. அதான் சொல்றேன். ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, எல்லாத்துலேயுமே நீங்க பகுத்தறியணும். இது கர்த்தர் குரலா, மனுஷன் குரலா? I'm telling you, living in this world, you must be very careful to hear the voice of God. உங்களுக்கு தெரியும், ஆண்டருக்கு தெரியும் நீங்க யாருன்னு சொல்லி. So people can use many ways. சில பேர் பார்ப்பாங்க, போயிட்டு மெம்பர்ஸ்ட்டு போயிட்டு, சிஸ்டர் நான் பார்க்குறேன், பிரதர் நான் பார்க்குறேன், அவங்க ப்ராஃபிட்ஸாக காமிப்பாங்க. இது என்ன தெரியுமா? அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ப்ராஃபஸி கிஃப்ட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்ட்டு. அதுக்கு வெளியே நிறைய ஆத்மா இருக்குது. இப்போ அங்கே போய் பாரு. சபை உள்ளுக்கே இருந்துக்கிட்டு நீ ஒரு டிவிஷனை கொண்டு வந்துட்டு இருக்கிற, இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதெல்லாம் கள்ள தீர்க்க தரிசனங்கள். ஹல்லேலூயா.